ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இயர்க்குள்ளே 2 lakhs வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த மெத்தடில் சேவ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், நீங்கள் வந்து மந்த்லி வந்து 16,500 ரூபாயிலேருந்து 17,000 வரைக்கும் 17,000 வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் இன்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 17,000 சேவ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக வந்து உங்களால் 2 lakhs வந்து பண்ண முடியும். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கேட்பீங்க, திரும்ப அதுக்காக தான் சொல்கிறேன். மந்த்லி உங்களோட பேசிக் எக்ஸ்பென்சஸ்லாம் போக, எமர்ஜென்சி கேஷ்னு நீங்கள் எடுத்து வச்சது போக, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஏர்ன் பண்ணாலோ, இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்க ஏர்ன் பண்ணாலோ 17,000 கிட்ட உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் வந்து போகலாம். இப்போ வந்து இன்கம் கம்மியாக இருக்குது, என்னால் இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணி வைக்க முடியாது, மாதம் இப்போ ஒரு 8,500 எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இதே மெத்தடை வந்து அப்படியே ஆஃப் எடுத்துக்கிட்டு 1 lakh வந்து டார்கெட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்கம் லோவாக இருந்தால், இல்லை இதை விட என்னால் டபுள் த அமௌண்ட் சேவ் பண்ண முடியும்னா நீங்கள் இதை விட அதிகமான அமௌண்ட் கூட சேவ் பண்ணலாம். இப்போ நார்மலாக வந்து 1 இயர்க்கு 2 lakhs சேவ் பண்ணணும்னா மாதம் 17,000 நமக்கு சேவிங்ஸ்க்கு தேவை. அது இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தப்ப இந்த வீடியோஸ்க்கு தான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தீங்க. அதில் இருக்கிற 4 வீடியோஸுமே அப்லோட் பண்ணுவேன் நான். ஆனால் 1 by 1 வந்து நான் பண்ணுவேன். இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்னென்ன மெத்தடில் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒருத்தரும் ஒரு மாதிரி வந்து நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறேன். இப்போ டெய்லி சேவிங்ஸ்னு ஒன்று வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். உண்டியல் யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு பர்ஸ் யூஸ் பண்ணியோ இந்த சேவிங்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணுங்கிறத இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ கோல்டில் பாதி அமௌண்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். 1 இயர் அப்படின்றதால போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி வந்து நமக்கு கிடையாது. 5 இயர்ஸ்க்கு தான் வந்து நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டி இருக்குது. ஸோ வந்து நம்ம பேங்க் ஆர்டி போயிடலாம். பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப் மூலமாக ஆன்லைன்லேயே நம்ம ஆர்டி ஓப்பன் பண்ணி அமௌண்ட் வந்து பே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வைப்போம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிபிளாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமான விஷயத்தை எதுவுமே நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறதில்ல. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். இன்னொன்று, தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் வந்து நம்ம ஃபோனில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ ஜூன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, நெக்ஸ்ட்டு ஜூனுக்குள்ளே நம்ம இதை வந்து அச்சீவ் பண்ணலாம். டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ டெய்லி வந்து 100 rupees வந்து சேலஞ்ச் மாதிரி பண்ணிவிட்டு 365 டேஸ்க்கு வந்து பண்ணலாம். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா 365 நாளைக்கும் 36,500 வந்து சேவ் பண்ணியிருப்போம். மந்த்லி தான் என்னால் பண்ண முடியும், இது பண்ண முடியாதுன்னா டெய்லி 50 rupees நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா கூட தாராளமாக வந்து 2 லட்சம் வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ 100 rupees நான் போட்டிருக்கிற கால்குலேஷன் படி பார்த்திங்கன்னா உங்களால் 2,25,000 வந்து சேவ் பண்ண முடியும். இதுவே நீங்கள் 50 rupees பண்ணிங்கன்னா இது இந்த 35,000 பாதி ஆகும். அதனால் 17,500 நீங்கள் சேவ் பண்ணால் கூட 2 lakhs வந்து சேவ் பண்ண முடியும். இல்லை இந்த டெய்லி சேவிங்ஸே என்னால் பண்ணவே முடியாது, அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அமௌண்ட் போடுறேன், ஒரு 10,000 என்னால் சேவ் பண்ண முடியும், 5,000 பண்ண முடியும்னாலும் இந்த டெய்லி சேவிங்ஸை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. இந்த டெய்லி சேவிங்ஸால் பார்த்திங்கன்னா உங்களோட 2 lakhs சேவிங்ஸ் வந்து அஃபெக்ட் வந்து கண்டிப்பாக ஆகாது. உங்களால் டெய்லி என்ன அமௌண்ட் போட முடியுமோ உண்டியல்லையோ பர்ஸ்லையோ நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. நான் லாஸ்ட் கால்குலேஷன் அப்போ உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஆனால் வந்து கண்டிப்பாக டெய்லி ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து 1 நாள் 2 நாள் மிஸ் ஆகலாம். இப்போ வந்து 36,500 365 நாளைக்கு நான் போட்டிருக்கேன்னா கூட கொஞ்ச நாள் மிஸ் ஆனால் கூட 35,000 வச்சு தான் நான் உங்களுக்கு கால்குலேஷனே போட்டிருக்கேன். மினிமம் ஒரு 15,000 இந்த மாதிரி உண்டியல் யூஸ் பண்ணியோ இல்லை பர்ஸில் சேவ் பண்ணியோ நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போவே உங்களால் கண்டிப்பாக வந்து 2 lakhs சேவ் பண்ண முடியும். இந்த டெய்லி சேவிங்ஸுங்கிறது எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது நீங்களே உங்களுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் டெய்லி 30 rupeesலேருந்து 50 rupeesக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பெட்டராக இருக்கும். சம் டேஸ் வந்து நீங்கள் போடாமல் கூட இருக்கலாம், ஆனால் மேக்ஸிமம் டேஸ் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங்ஸ். இப்போ நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம கோல்டுலேயும் சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்படி கோல்டில் சேவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது மந்த்லி வந்து 7,000 கிட்ட நம்ம வந்து கோல்டில் வந்து சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மந்த்லி ஒரு சேவிங் ஸ்கீமில் நீங்கள் போட்டு ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைனா மாதம் மாதம் ஒரு கிராம் வந்து கோல்டு காயின் வாங்கி வைக்கலாம். 1 கிராம் கோல்டு காயின் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 12 கிராம் வந்து நமக்கு ஆட் ஆகிடும். இல்லை 11 மந்த் சேவிங் ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட் போட்டே வந்தால் கூட லாஸ்ட் மந்த்து இருக்கிற 7,000 யூஸ் பண்ணி ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட் பே பண்ணிவிட்டு 12 கிராம்ஸில் வந்து நீங்கள் ஜுவல்லாக கூட வாங்கி வைக்கலாம். அது உங்கள் விருப்பம். சப்போஸ் வந்து கோல்டோட ரேட்டு 7,500 கிட்ட போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 90,000 நீங்கள் ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை 7,000 இருந்துச்சுனாலும் அமௌண்ட்டுக்கு பதிலாக 84,000 வந்து நீங்கள் கோல்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பேங்க்கில் தான் நம்ம ஆர்டி போட முடியும். ஆக்சிஸ் பேங்க்கில் 1 இயர் ஆர்டி 6.7% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இப்போ 7,000 போடும்போது நமக்கு 87,094 வரும். இப்போது வந்து நான் 17,000 சேவ் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்க சிஸ்டர். ஆனால் ஏன் வந்து 14,000க்கு மட்டும் இது ரெண்டும் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி சேவிங்ஸில் நம்ம ஒரு 100 போட்டால் கூட ஒரு மாதத்துக்கு 1,000 வச்சுக்கிட்டா கூட நமக்கு வந்து 15,000 வந்துடும். 2,000 வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நம்மளோட சேவிங்ஸ்க்கு தேவை இல்லையா? அதனால தான் நான் இந்த 15 மட்டும் வச்சு உங்களுக்கு வந்து கால்குலேஷன் போட்டிருக்கேன். அந்த 2,000 உங்களால் 17,000 எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா 2,000 நீங்கள் எகைன் ஒரு ஆர்டி போடலாம். இல்லை ஒரு கோல்டு சேவிங் ஸ்கீமில் கூட போடலாம். அது உங்களோட விருப்பம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் 17,000 சேவ் பண்ணால் தான் 2 லேக்ஸ் சேவ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் 15க்கு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. எகைன் சொல்கிறேன். 2 வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்காக எடுத்து வச்சுருங்க. ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வரும், ஒரு ஃபங்க்ஷன் வரும். அதனால் மாதம் 17 ஃபிக்ஸடாக பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ வீட்டு செலவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா 10,000 நீங்கள் செலவு மாதம் ஃபுல்லாக பண்ணிடுவீங்களான்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக ஒரு 500லேருந்து 1,000 ருபீஸாவது உங்களுக்கு மீறும். மினிமமாக 500 தான் மீறுது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 12 மாதத்துக்கும் இதில் ஒரு 6,000 வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து 500 சேவ் பண்ணிட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 6,000 இதில் நம்ம சேவ் பண்ணிடுவோம். எல்லாமே இப்போ டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷனாக மாறிடுச்சு. ஆன்லைனில் தான் எல்லா பேமெண்ட்டும் பண்ணுறோம். எல்லாமே வந்து நம்ம கூகுள் பேயில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எக்ஸஸாக உங்ககிட்ட அமௌண்ட் இருக்குது, மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே வந்து தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் நீங்கள் மாற்றி வச்சுருங்க தங்கமாக. 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் 11 மந்த்ஸ் தான் அந்த ஸ்கீமு. 11 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதில் 1 கிராமாவது நம்ம சேவ் பண்ணியிருப்போம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அமௌண்ட் போட்டால் கூட 11 மந்த்ஸில் 1 கிராம் வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண முடியும். இப்போது மாதம் 15,000க்கு தான் நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 7,000 ஆர்டி, 7,000 கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து போட்டிருக்கோம். இது 2 தான் வந்து ஃபிக்ஸடான அமௌண்ட்டு. மீதி இந்த 3,000 நீங்கள் டெய்லி சேவிங்ஸில் வேணாலும் வச்சுக்கலாம், தங்கமயில் டிஜிகோல்டில் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு வேணாலும் வச்சுக்கலாம். மாதம் 15,000 நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு தாராளமாக போதும். இப்போ டெய்லி 100 போட்டோம் அப்படின்னா 35,000, அதாவது 36,500 வரும். சம் டேஸ் நம்மளால் போட முடியலன்னா கூட 35,000 இதில் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் டார்கெட் பண்ணி. கோல்டு வந்து ரேட் எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகும் 1 இயரில் நம்ம சொல்ல முடியாது. சப்போஸ் தங்கத்தோட விலை 7,500 போயிருந்துச்சுன்னா அது வந்து 90,000. இல்லை நம்ம வாங்கின ரேட்லேயே தான் இருக்குதுன்னா கூட 84,000க்கு நம்மக்கிட்ட கோல்டு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் கழித்து கண்டிப்பாக ரேட் இன்க்ரீஸ் ஆக தான் சான்ஸ் இருக்குது. அதனால தான் கோல்டுலேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஆர்டியில் பார்த்திங்கன்னா 87,094 நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து சேவிங்ஸ் ஃப்ரம் மந்த்லி எக்ஸ்பென்சஸில் பார்த்திங்கன்னா 6,000 சேவ் பண்ணுறோம். மாதம் 500 எடுத்து வச்சா கூட 6,000 ஆகிடுது. இது நீங்கள் கேஷாக கூட வச்சுக்கலாம், இல்லை டிஜிகோல்டில் போட்டு நீங்கள் கோல்டாகவும் மாற்றி வச்சுக்கலாம். டிஜிகோல்டு மூலமாக 1 கிராம் கோல்டு சேவ் பண்ணுறோன்னா 7,500. இப்போ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 2,25,000 நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியுது. இப்போ 2 லட்சத்துக்கு தான் நம்ம டார்கெட் பண்ணோம். 2,25,000 போட்டிருக்கோம் அப்படின்னா சப்போஸ் டெய்லி நம்மளால் 100 ருபீஸ் போட முடியாது இல்லையா? அதனால சம்டைம்ஸ் நம்ம கம்மியாக போட்டாலும் 2 லேக்ஸ் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் எல்லாத்துலேயும் அமௌண்ட் போட்டிருக்கேன். ஏன்னா கோல்டு ரேட்டும் எப்படி இருக்கும்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இந்த ஆர்டி அப்படின்றது ஃபிக்ஸட். நமக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும். இது கோல்டு ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரொம்ப நம்மளோட மணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்.
அப்படியே இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் வந்து அப்படியே இருக்கும். டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். ஸோ இந்த மந்த்லி சேவிங்ஸில் நீங்கள் அப்படி இப்படி கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் இந்த கோல்டு சேவிங்ஸில் மாதம் 7,000 கண்டிப்பாக போட்டுருங்க. ஆர்டி வந்து நீங்கள் கன்ஃபார்மாக போட்டுருங்க. மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து ரூ. 6,000 வந்து நீங்கள் டெய்லி மாதம் மாதம் ரூ. 500 எடுத்து ரூ. 6,000 எடுத்து வச்சுருங்க. இப்போ மாதம் 15,000 நீங்கள் சேவ் பண்ண முடியும் அப்படின்னாலே 1 இயர்க்கு கண்டிப்பாக வந்து 2 lakhs உங்களால் சேவ் பண்ண முடியுது. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் ஒரு நல்ல அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். இப்போது வந்து நம்மளோட ஃப்யூச்சருக்கு பார்த்திங்கன்னா சேவிங்ஸுங்கிறது ரொம்பவே மஸ்ட்டு. சிலர் என்ன பண்ணுறாங்க, அங்கே போட்டால் அதிகமான பணம் கிடைக்குது, இங்கே போட்டால் நிறைய வட்டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு முதலுக்கே மோசமாயிடுது. அதனால் கம்மியான வட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பணம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சின்ன சின்ன தேவைகளெல்லாம் நம்ம சுருக்கிக்கிட்டு தான் போயிட்டு சேவிங்ஸே பண்ணுறோம். அந்த பணத்தை மொத்தமாக கொடுத்து ஏமாறும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அந்த பணத்தை எங்கேயும் போட்டு ஏமாந்துடாதீங்க. நம்பகத்தன்மையான இடத்துல போட்டு நல்ல முறையில் நீங்கள் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நான் எல்லா வீடியோஸ்லேயுமே இனிமேல் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா நியூஸ் பார்க்கும்போது டெய்லி இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்குது. ஸோ ரொம்ப கவனமாக உங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் பாதி கூட நீங்கள் பண்ணால் கூட 1 lakh சேவ் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.